கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலே மிகப்பெரிய சிரமமா இருக்கு. அப்படிதான் பீகார்ல புத்தகையா ஊர்ல திருமணம் ஏற்பாடு பண்ணி கடல் புடலா ஒரு மண்டபத்துல நடந்திருக்கு. திருமணத்துக்கு வந்த உறவினர்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, மணமகன் மணமகள் மேடையில இருக்கும்போது இவங்க கவனம் எல்லாமே அங்க இருந்த ரசகுல்லா மேலதான் இருந்திருக்கு. போதுமான அளவா இல்ல. வந்தவங்க எல்லாமே முதல்ல சாப்பிட்டுட்டு வந்துடலாம், பஃபே சிஸ்டம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மேல ரசகுல்லா காலி ஆயிட்டு, இதால மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் வாக்குவாதமாகி மிகப்பெரிய ஒரு சண்டையாவே மாறிட்டு இருக்கு. மிகப்பெரிய அடிதடியில் அந்த மண்டபமே சுக்கு நூறு ஆயிடுச்சு. அங்க இருந்த சேரு டேபிள் எல்லாமே. திருமணத்திற்கு போறோம், கிராமப்புறங்கள்ல கல்யாணம் வீட்டுல வைப்பாங்க, கீழே தான் பாய் போட்டு உட்கார வைப்பாங்க, இலை போட்டு அழகா சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்றவங்க வெளியே வர வரைக்கும் வெளியே இருக்கிறவங்க யாரும் உள்ள போக மாட்டாங்க. அப்போதைக்கு அப்படி ஒரு பண்பாடை கடைபிடிச்சாங்க. இப்போ ரொம்ப டிப்டாப்பா இருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கிறாங்க, எல்லாம் படிச்சவங்க. இப்போ என்னன்னா சில விஷயங்களை சொல்லும் போது ரொம்ப சங்கோஜமா இருக்கு. நம்ம சாப்பிட்றோம், நமக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட கவனம் எல்லாமே பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு ஏந்து வந்துடுற சூழல் உருவாக்கிறாங்க. என்னங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம், நான் சாப்பிட்ட பிறகு வாங்க அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சங்கடமா இருக்கும். இந்த மனநிலை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. நல்ல நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி அதிகமா பரவி இருக்கு. நாம இதுக்கு முயற்சி எடுத்து பண்ணல அப்படின்னா இது சரி பண்ணவே முடியாது. யோசிக்கணும், இது சரியா மாறி இருக்கு, அசிங்கமா இருக்கு, நம்ம இதை பண்ணலாமா வேணாமா, நம்மளை கேள்வி கேட்டு இதை சரி பண்ணிக்க பார்க்கணும். இதை நீங்க யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். இப்போ இருக்கிற கால சூழல்ல எல்லாருமே சந்திக்கிற சாதாரண விஷயம்தான். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்களோட பகிர்ந்துகிட்ட.